கப்பல் மாதிரி இந்த வீட்டை பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. சைட்டு வந்து 60 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட சைட் நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் டிசைன் ஒர்க் செஞ்சு எலிவேஷனை கப்பல் மாதிரி பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டைனிங் ரூமில் ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் ஃபுல்லாமே பெரிய ஸ்கைலைட் கட்டி அதை ஒரு கோர்ட்யார்டு மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. கிச்சன் அண்டு டைனிங்கை தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட தனியாக ஸ்டோர் ரூமும், வீட்டுக்குள்ளே ஒரு யூட்டிலிட்டி ரூம், அது போக அவுட் சைட்லேயும் ஒரு பெரிய யூட்டிலிட்டி ரூம்னு கிச்சனை நல்லா வசதியாக கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பெரிய சைஸில் லிவிங் ஹால், உட்டன் காட், டிவி யூனிட், வார்ட்ரோப், கபோர்ட்ஸ்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட 16க்கு 16 அடியில் 2 மாஸ்டர் பெட்ரூம், அது போக 10க்கு 16 அடியில் மீதி 2 பெட்ரூம்ஸ்னு மொத்தம் 4 பெட்ரூம்ஸ் வித் அட்டாச்சு பாத்ரூம் அண்டு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட கொடுத்துருக்காங்க. நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக செகண்ட் ஃப்ளோர் டெராஸில் சிட்டிங் ஃபெசிலிட்டிஸோட ஒரு பெரிய கசிபோ செட்டப்பும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5.5 சென்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 60 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து 60 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை கப்பல் மாதிரி பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லையும் ஃபுல்லாமே டெக்ஸ்டர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. பெரிய கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 17க்கு 17. தரைக்கு முழுவதும் 2க்கு 2 அடி சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 காரை நம்ம தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். நார்த் செட்பேக் ஏரியாவில் நல்ல நீளமாக பிளான்டர் பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் அழகாக நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர். பெரிய சைஸில் நல்லா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் கூட கொடுத்து நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 6க்கு 5. ஆப்போசிட் வாலில் சின்ன சின்ன மிரர்ஸ் வச்சு டெக்கரேட்டிவ் பேனல்ஸில் அழகாக பேனிங் ஒர்க் செஞ்சு ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கன்சோல் டேபிள் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வர்றவங்கள வெல்கம் பண்ணுற விதமாக இதில் புத்தா ஸ்டாச்சு இல்லைன்னா வெல்கமிங் ஸ்டாச்சு வச்சா பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மெயின் டோரை பார்த்தீங்கன்னா 3 இன்ச் திக்னஸில் டீக்குட்டில் நல்லா கிராண்டாக செஞ்சுருக்காங்க. ஃபோயர் எடுத்து நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், சைஸ் 16க்கு 16. சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் ஓவல் ஷேப்பில் பியூ பெயிண்ட் ஃபினிஷில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட். சீலிங்க்கு ட்ராக் லைட்டோட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. நார்த் சைடில் பெரிய யூபிவிசி விண்டோ. இங்கிருந்து பார்க்கும்போது அவுட் சைடில் இருக்கிற அந்த செடிகள் தெரிகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா சார்கோல் லூவர்ஸ் அண்டு வுட்டில் ஒரு கர்வ் டிசைன் வர்ற மாதிரி அழகாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து 2 என்ட்ரன்ஸோட ஒரு பெரிய டைனிங் ரூம். இதில் ஹைலைட் என்னென்னா ஒரு பகுதிக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் ஃபுல்லாமே பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். ஃபோல்டபுள் ஃப்ளூட்டட் கிளாஸ் டைப்பில் டோர் கொடுத்துருக்காங்க.
டபுள் லைட் வாலில் பெரிய விண்டோஸும் சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்பேஸே பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ என்ட்ரன்ஸில் உட்டன் பேனலிங் ஒர்க்கோட ஒரு அழகான உட்டன் பார்ட்டிஷன் வாலும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் 16x11. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவரால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே உட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பெரிய டால் கேபினெட். இந்த கார்னரில் அழகான ஒரு டால் பெடஸ்டல் வாஷ் பேசின். இது யூட்டிலிட்டி ரூம். சைஸ் 8x7. டேபிள் டாப் கொடுத்து கீழே டிஷ்வாஷர் அண்ட் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோர் ரூம். சைஸ் 7x6. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. அவுட் சைட்லேயும் ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 12x5. கிரானைட் ஃபினிஷில் பெரிய டேபிள் டாப் வித் சிங்கோட கொடுத்து கார்னரில் டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5x4. இந்தியன் டாய்லெட் டைப். செட்பேக் ஏரியாஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே ஒரு பெரிய கிரில் டோர் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் இருந்தும் இந்த யூட்டிலிட்டி ஏரியா அண்டு கிச்சனை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கேயும் ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைந்திருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங்காக இருக்கும். கீழே சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட்டும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட் கீழே வார்ட்ரோப்ஸும் அது போக டிவி யூனிட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப். சைஸ் 7x5. ஸ்டோரேஜ்க்காக நிறைய வார்ட்ரோப்ஸும் அது போக ஃபுல் லென்த் மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x7. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரயில டஃப் அண்ட் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே பெரிய லான்ச். சைஸ் 21x16. ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட்டும் சீலிங் ஃபுல்லாக அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16x16. ஃபால் சீலிங் ஒர்க், கிங் சைஸில் பெரிய உட்டன் காட் வித் ஹெட்போர்ட் டிசைன், சைட் டேபிள், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட் கீழே பூரா கிளாஸ் டோர்ஸோட வார்ட்ரோப்ஸ் அது போக டிவி யூனிட் ஸ்டடி டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க.
இது வாக்கின் வார்ட்ரோப், சைஸ் 7க்கு 5. ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸும் அது போக ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 7. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடை பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க 3rd பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16க்கு 10. இந்த பெட்ரூம்லையும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 7க்கு 6. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 7. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க 4th பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16க்கு 10. 4 பெட்ரூம்ஸையுமே வேறு வேறு கலர் காம்பினேஷனில் வேறு வேறு தீமில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 11க்கு 6. இந்த பாத்ரூமில் ஹைலைட் என்னென்னா கார்னரில் ஒரு பெரிய ஜக்குசி மாட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் பெரிய ஸ்லைடிங் டைப் யூபிவிசி கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ, சைஸ் 39.4க்கு 3. இந்த பால்கனியில் சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் காலப்பட்டி பக்கத்தில் விலாங்குறிஞ்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 3 crore and 40 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். ஈவினிங் டைமில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக கார்னரில் சிட்டிங் ஃபெசிலிட்டிஸோட ஒரு பெரிய கசிபோ செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.